வாங்க எல்லாரும் வாங்க. ஆமா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த ராஜகாளிமனை வேண்டிக்கிட்டு உன் கையால குத்து விளக்கு ஏத்துமா. என்ன முதல்ல ஸ்டூடியோ ஆரம்பிக்கிற, யாராச்சும் மந்திரியை கூப்பிட்டு குத்து விளக்கு ஏத்த சொல்லலாம்ல. மந்திரியை கூப்பிட்டு குத்து விளக்கு ஏத்துறது தப்பு இல்லம்மா. ஆனா இப்ப இருக்கிற மந்திரிங்க இங்க வந்து குத்து விளக்கு ஏத்துற வரைக்கும் பதவியில இருப்பாங்களாங்கிறது சந்தேகமா இருக்குமா? இந்த அண்ணனோட அசம்பிளில என்னைக்குமே நீதாமா சீஃப் மினிஸ்டர். பாத்துனே கவர்னர் வந்து கலைச்சிட போறாரு. கடவுளே வந்தாலும் நம்ம ஆட்சியை கலைக்க முடியாதுமா. குத்து விளக்கு ஏத்து. ஸ்டுடியோ திறந்தாச்சு. இந்த அழகு சுந்தரத்தை அம்சமா ஒரு போட்டோ எடுங்க. பிசினஸும் பிச்சுக்கும், கஜானாவும் ரொம்பிரும். என்ன சொல்றீங்க? கரெக்ட். திருஷ்டி நிறைய இருக்கு. பூசணிக்கு அவங்க மறந்துட்டேன். அதனால வெளியே போய் விட்டத்துல தூங்கு. தினம் வந்து நான் கடையில வந்து தொங்கிறேன். கையை விட்டுருக்கேன். நீதாமா தெரியுமா? ஓகே. அம்மாடி, புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க அந்த ராசி நல்லா இருக்கா, இந்த ராசி நல்லா இருக்கான்னு எல்லா ராசியும் பார்ப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சியோட முகராசி தான் முக்கியம். அதனாலதான் முதல்ல ஒன்ன போட்டோ எடுத்தேன். அண்ணே, கையை நீட்டுங்க. சரி. என்ன பாக்குறீங்க? இத வெறும் காசா நினைக்காதீங்க. என் தெய்வத்துக்கு நான் செலுத்துற காணிக்க. ஆமாண்ணே, 10 மாசம் வயிற்றுல சுமந்த தாயை விட 18 வருஷம் நெஞ்சில சுமந்த நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் தெய்வம் தானே. உன்னை எங்கிருந்தாலும் விட மாட்டேன். ஹலோ சிவா. ஹலோ கோபால். how are you? Fine. வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கமிங் சண்டே வெட்டிங் டே. நீங்களும் உங்க சிஸ்டர் அவசியம் வரணும். ஓகே ஓகே. பாய் பாய். சீதா, சார் பச்சை கலர் தாவணி போட்ட பொண்ணு இப்படி போச்சுங்களா? அப்படி யாரையும் பார்க்கல சார். இன்னைக்கு ஹோலி பண்டிகை. உங்க ஒயிட் Dress எல்லாம் கலர் Dress-ஆ மாறிடும். இந்த பக்கம் போங்க சார். Thank you. சாரி சார். சார், மிஸ் பண்ணிட்டீங்க சார். Thank you. அண்ணே. வணக்கம்மா. அண்ணே. நான் தானே. சீதா, உன்னை எங்கெல்லாம் தெரியுது? என்னம்மா கோலம்? இன்னைக்கு ஹோலி பண்டிகைல இந்த சேட்டு பொண்ணுங்க எல்லாம் இப்படி ஆக்கிட்டாங்கன்னு. பாப்பாலாம்.
இன்று இரவு சரியாக 7 மணி அளவில் டிவியில் முதல் முறையாக எனது அன்பு தங்கச்சி சீதாலட்சுமி அவர்கள் கான மழை பொழிய இருக்கிறார்கள். அந்த இன்னிசை மழையில் நீங்கள் அனைவரும் நனையுமாறு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சிவா மற்றும் உங்கள் மதிப்பிற்குரிய LR ஜெகன். ஐயோ, ஹலோ, யாரு குப்புசாமியா? முத்துசாமி. முத்துசாமியா? யோ, நீ எந்த சாமியா இருந்தா எனக்கு என்ன? இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு டிவில என் தங்கச்சி பாடுது, அவசியம் பாரு. பார்க்காம போன மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்து போடுவேன். ஹலோ, சேஜியா? இல்ல ஐஜி. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். அண்ணா, யாருக்கு போன் பண்ணீங்க? தெரிஞ்சவங்களுக்கா? எவனுக்குடா தெரியும், எவனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு டிவில தங்கச்சி பாடுதுல்ல, எல்லாருமே பாக்கட்டுமே. அது சரி. கொஞ்சம் இடம் கொடுத்தா ஏறிடுவியா? ஏய், உனக்கு வர வர திமிரு அதிகமா போச்சு. ஒண்ணு அண்ணே, முதல்ல டிவில பாட போறேன். நான் நல்லா பாடணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, கொஞ்சம் இரு. நல்லா பாடி பேரும் புகழ் எடுக்கணுமா? ஐயோ, வண்டியை கண்ணப்பன நிறுத்திருக்காங்க. நீ ஓரமா நில்லுமா, நான் வந்துடுறேன். போமா. என்னம்மா? அண்ணே, பாவண்ணே, யாரோ வண்டியில அடிபட்டு இருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்கண்ணே. நீ ஏற்கனவே பயத்துல ராத்திரி தூங்க மாட்ட, இத வேற பாத்துட்டியா? ஏறுமா. அண்ணே, அவங்க தான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்கல்ல, ஏறுமா. நல்லா பிடிச்சுக்க. இது எப்படி இருக்குன்னு பாருமா. உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. கண்ணாடியில போய் பாருமா. இது நல்லா இல்ல. ஏமா, இது மங்களகரமா இருக்கு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிடிக்கல என்ன? சரிம்மா, போய் இஷ்டப்படி எடுத்துக்க. அம்மாடி, இந்த கலர் உனக்கு நல்லா இருக்காதுமா. கேட்டுட்டு வந்துடுறேன். என்னது? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணே, இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கா? ஆமாண்ணே, பிடிச்சிருக்குண்ணே. இந்தா, இத பேக் பண்ணு. என்னடா அப்படி பாக்குறீங்க? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல நீயா செலக்ட் பண்ணிருக்க. குட் செலக்ஷன். 1 2 3 4 5 இந்த 7 சேலைக்கு பில் போடுங்க. ஏங்க, இந்த தள்ளுபடி விற்பனை எல்லாம் கிடையாதா? அதெல்லாம் கிடையாது சார். தள்ளுபடி கிடையாதா? ஆஹா. ஏமா, ஹலோ. அண்ணே, எங்க போறீங்க?
பார்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் அந்த டியூப் லைட் ஃபேன்லாம் பேக் பண்ணி கொடுங்க. கோரிக்கை பேலு ராஸ்கம். அண்ணே என்னண்ணே இவனுக்கு அக்கா தங்கச்சி கூட அண்ணே, பறக்கல. என்ன ஆச்சு? சொல்லுங்க. இவனுக்கு நடுரோட்ல நிக்க வச்சு அண்ணே, சொல்லணுமியா? சொல்லுங்க என்ன ஆச்சு? பேக்கிங்லாம் பண்ணியாச்சா? அண்ணே பார்சல் பண்ணியாச்சு, பில் போட போயிருக்கு சார். சொல்லுங்க அண்ணே முதல்ல இதை எடுங்க. என்ன ஆச்சு? வாமா. அட வாடா.